வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோம்னா அகிலா மூலமா உண்மைய தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஜீவா. அதோட பார்த்தோம்னா அன்னை இப்படி ஒரு பித்தலாட்டத்தை பண்ணி நம்ம தேனு அண்ணியை வந்து ஏமாத்த பார்க்குறானா, அப்போ விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. இவனை எனக்கு தெரியும், இவனுக்கு இந்த மண்டபத்தில் தான் வந்து கல்யாணம் நடக்கு. அப்படி அவங்களுக்கு இவரை தெரியுமா? ஏன் இவர் என்னோட சொந்த அண்ணன் தான், எங்கள் குடும்பம் தான் ப்ராடு பண்ணிட்டுன்னு நினச்சா இவனும் ப்ராடு பண்ணியிருக்கானா? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாரு கண்டா? வாங்கங்க இப்போவே போய் அவனுக்கு சொட்டையை முறிப்போம் அப்படின்னு வந்து அகிலாவை ஆட்டோவில் அழைச்சிட்டு வந்து மண்டபத்தில் எல்லாரும் முன்னாடியும் விடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ஜீவா தாலி கெட்ட கரெக்டாக வந்து நம்ம மனோ தேனு கழுத்தில் தாலி கெட்ட நேரத்தில் அவருக்கு சட்டையை பிடிச்சி உழுப்புறாங்கங்க ஜீவா. அதோட பார்த்தோன்னா ஓங்கி ஒன்று கொடுக்குறாங்க நம்ம அகிலா. என்னடா என்ன ஏமாத்திக்கிட்டு இவங்களை கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தியானா, உன்னை விட மாட்டேன், இவருக்கு பிள்ளை இன்னும் நிற்குது அப்படி இருக்க நேரம் இவர் வேற பொண்ணுல கழுத்தில் எப்படி வந்து தாலி கட்டுவார் பார்த்துடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ரகலமே நடக்குது. அப்பத்தான் அப்படியே நடுங்கி போய் நிற்கிறாங்க. இது என்ன புது கூத்தா இருக்கு? இந்த மனோபையில நம்பி நம்ம இந்த களத்தில் இறங்குனது தப்பா போச்சே. அப்பத்தான் எனக்கு என் மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரூபாய் எப்படி நீ ரெடியாகும், இந்த கல்யாணம் தான் நடக்காது போல இருக்க அப்படின்னு வந்து கண்ண தள்ளிட்டு இருக்காங்க நம்ம தேவி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தாங்க வந்து நம்ம கரெக்டாக வந்து அகிலா எப்படி இந்த மண்டபத்துக்கு போவது அப்படின்னு வந்து பேக்கையும் செல்லையும் வர நம்ம பஸ்ஸில் மிஸ் பண்ணிட்டோமே, எப்படியும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டணும், இது எங்கள் வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்மணி பாப்பாயும் என் கையில் பிடிச்சிக்கிட்டு கடகடனி வந்து மண்டபத்துக்கு எங்கெல்லாம் கல்யாணம் நடக்கும் அங்கெல்லாம் ஏறி இறங்கணுமே அப்படின்னு வந்து ஒரு ஆட்டோ பிடிக்கிறாங்க. அதுதான் நம்ம ஜீவாவோட ஆட்டோ. நீ தம்பி எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? இப்போ ஒரு கல்யாணம் ஒரு மண்டபத்தில் நடக்கும், அந்த மாப்பிள்ளையை வந்து பார்க்கணும், அப்படிங்க வாங்க எங்கெல்லாம் கல்யாணம் நடக்கும் அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து ஒவ்வொன்றா யார் இறங்குறாங்க. 7 பேர்த்த கல்யாண மண்டபத்தில் போய் சந்திச்சாச்சு, என்னோட கணவர் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே கண்ணீர் மல்க ஜீவாட்ட சொல்கிறாங்க. இந்த பாருங்க, நான் 7 மண்டபத்தையும் சந்தித்தேன், ஆனால் 7லையும் அவர் நான் தேடின நம்பர் இல்லை. அப்படி யாருங்க உங்களுக்கு சந்திக்கணும், அவரோட ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க, நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு வந்து நம்ம ஜீவா ஃபோனை வாங்கி அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அடடா இது அந்த மனோகர் என்னோட அன்னை ஃபோன் நம்பர் ஆச்சு, இவங்க தான் தேடுறாங்கடா. அப்போது இவங்க யார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழம்பிட்டு என்னங்க சொல்கிறீங்க, இது யார் அப்படின்னு வந்து கேட்க நேரம், இது என் கணவர், எங்கள் 2 பேர்த்துக்கும் பிறந்த பிள்ளை தான் இந்த கண்மணி அப்படின்னு வந்து சாக்காராங்க. அடப்பாவி நீ இதை வேற கையில் வச்சுட்டு இருக்கிறியா? இப்போ அப்பத்தா சேர்ந்து அவங்கள ஒரு ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சதுக்கனங்க தேனு வீட்டிலேருந்து எல்லா நகை நட்டுவலையும் பிடுங்கி பாண்டிக்கே தலையில் வந்து கெட்டணும், பாண்டியை காப்பாற்றணும்னு இதை வச்சு இந்த கல்யாணத்தை ஒரு ட்ராமா போடாங்கன்னா, இந்த மனோபைய வேற இப்படி ஒரு ட்ராமா பாட்டு நம்ம மீனாட்சி அக்கால ஏமாத்ததுங்க நிற்கிறானே, இதை விடக்கூடாது. டே நீ அடிக்கடி வந்து ஒருத்தங்கிட்ட மிரட்டி பேசிட்டு இருந்தியே, அப்போ அது இதுதானா கூத்து? நீ நம்ம வீட்டில் நீ மட்டுமாவது நல்லவன் நினைச்சே, ஆனால் இப்போ அதுவும் நீ தலைகீழா போச்சா, நீ நல்லவன் இல்லையாடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தலைப்பாடா ஜீவா அடிச்சுக்கிட்டு வாங்கங்க இவனை தானே வந்து உங்களுக்கு சொட்டை எப்படி முறிக்கணும், இவன் வேற யாரும் இல்லை, என்னோட சொந்த அண்ணன் தான், இவனுக்கு இந்த மண்டபத்தில் தான் கல்யாணம் நடக்க போது வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல இழுத்துக்கிட்டு அகிலாவை கூட்டிகிட்டு ஆட்டோல ஏறி போகிறாங்க. அதே நேரத்தில் இங்கே பார்த்தோன்னா அப்பத்தாவுக்கு சாப்பாடு வயிறு பசி, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம பாண்டிகிட்ட வந்து சாப்பாடை வாங்கிட்டு வா, வெளியிலேருந்து தண்ணியும் சாப்பாடும் வாங்கிட்டு வாடா அப்படின்னு வந்து அனுப்புகிறாங்க. இங்கே பார்த்தாங்க நம்ம மீனாட்சி என்ன இந்த வீட்டிலேருந்து ஒரு சொட்டு தண்ணியோ ஏதோ குடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சபதமாக போட்டுட்டு இருக்கா, ஒன்றை வலிக்கு கொண்டு வர எனக்கு தெரியும்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கரெக்டாக இறங்குறாங்கங்க. அதங்க அந்த பாண்டியை பிடிச்சி இன்னும் உங்களுக்கு தேர வேண்டிய நகை பணத்தை நாங்கள் தரணும்னா உங்கள் அப்பாத்தாக்கு நான் கடையில் போய் வாங்கிட்டு வந்த சாப்பாடு தானே இந்த இட்லியை பொதிஞ்சு வச்சு கொடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஒரு பாட்டில் தண்ணியோடி அனுப்பி விட்றாங்க. ஒரு கட்டத்தில் பாண்டி வந்து நம்ம வாழ்க்கையை காப்பாற்றணும்னா இதெல்லாம் செய்து துளைக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்பத்தாவை கூட்டு, அப்பத்தா அவங்களுக்கு கடையிலேருந்து தண்ணியும் உங்களுக்கு இட்லியும் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொடுக்க நேரம் அப்பத்தா வந்து சரிடா வயிறு பசிக்கு வந்து நீ வாங்கிட்டு வந்த ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து அந்த இடத்துல பிரித்து எடுத்து ஒரு கடக்குன்னு இருந்து சாப்பிடாங்க. அப்பந்தான் ஒரு கட்டத்தில் வந்து தூக்கி வாரி போடும் இந்த மாட்டு அமையுது. நம்ம மீனாட்சி பார்க்குறாங்க, நல்லா தின்னு முடிச்சாச்சா நீ, நான் வாரேண்டி உனக்கு ஆப்பு வைக்க அப்படின்னு வந்து வராங்க. என்ன அப்பத்தா நீ நல்லா
சாப்பிட்டு முடிச்சு கையை கழுவி ஏப்பம் விட்டாச்சா? அப்பத்தான் நம்ம மீனாட்சியை பார்த்து பக்குன்னு நிற்கிறாங்க. என்னடி உன் வீட்டில் இருந்து ஒத்த சொட்டு தண்ணி கூட நான் இறக்கல, அதுக்கு பிறகு எதுக்கு இங்கே கத்துற அப்படின்னு வந்து கேட்குறாரு. என்ன இந்த இட்லியும் தண்ணியும் கூட நான் கொடுத்து விட்டது தான். உன் பேரங்கிட்ட நீ வந்து இந்த வீட்டில் உள்ளது சாப்பிட வைக்கணும் அப்படின்னு நினச்சேன், அதனால தான் இதை வந்து தந்தை நீ வந்து வீராப்பான்னு இருக்கண்டா அப்படின்னு வந்து அப்பாட்ட சொன்னது. ஏ பாண்டி, நீ என்ன நினச்சிக்கிட்டடா? இவ தந்ததையா வாங்கிட்டு வந்த, உனக்கு கேவலமா இல்லை? என்னை நிம்மதியாக நீ இருக்க விட மாட்டியா? உனக்காக தான் நான் இப்படிப்பட்ட வேலையில் களை இறங்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ இப்போ வந்து இந்த வேலையை காட்டி எனக்கே வந்து நீ வந்து ஆப்பு வைக்கும் விதமாக வந்துட்ட. இந்த வாயாடி எப்படியெல்லாம் என்னை திட்டுறா பாரு, இதுக்கெல்லாம் நீ இடம் கொடுத்துட்டியேடா பாண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. வாடி, உன் அக்கா மட்டும் என் வீட்டுக்கு மருமகளாட்டு வரட்டும், நான் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணி உன் அக்காவை 2 நாளில் உன் வீட்டுக்கு மூலி கழுத்தோடு நான் அனுப்பி வைக்கல. என் பேர் அன்னபூர்ணி இல்லடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வீராப்பு சபதத்தோட நம்ம அப்பா தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் மண்டபத்தில் வந்து மாப்பிள்ளை அலங்காரம் நடந்துட்டு இருக்கு. அங்கே தேன்மொழி வந்து அப்படியே அலங்கரித்து தான் கணவரை கைப்பிடிக்க போகிறோம் அப்படின்னு வந்து 1000 கனவோடு வந்து இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கும் விதமாக ஆட்டோயில் வந்து இறங்குறாங்க. நம்ம அகிலா குழந்தையோட வந்து இறங்குறாங்க. அப்போ தான் கொஞ்சம் மாப்பிள்ளை வந்து மண்டபத்துக்கு ஸ்டேஜுக்கு வந்து வர மாப்பிள்ளையை வந்து அழைச்சிட்டு வராங்க. வந்து இருந்தாச்சு. கொஞ்ச நேரத்தில் பொண்ணையும் கூட்டி கொண்டு இருத்துறாங்க. டாங்னி வந்து நம்ம அகிலாவும் ஜீவாவும் என்ட்ரி கொடுக்குறாங்க. அகிலாவை பார்த்ததோட கண்ணை திருன்னு முடிச்சுட்டு இருக்காரு நம்ம மனோகரன். எப்படிடா இவங்ககிட்ட சிக்கிட்டோமா, இவா எப்படி இங்கே வந்தா அப்படின்னு இருக்க நேரம், என்ன சார் என்ன யாருன்னு தெரியுமா அப்படின்னு வந்து அகிலா வந்து ஸ்டேஜ் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ தான் அதிர்ச்சியில் பார்க்குறாங்க, என்ன இதை வந்து இப்படி வந்து நிற்கிறா, கூட கண்மணி பாப்பாவும் வந்திருக்கா அப்பா அப்படின்னு வந்து அந்த கண்மணி கூட நேரம் நம்ம மனோகரனை திருன்னு எழுதி பார்க்காங்க எல்லாரும். என்னடா இந்த பிள்ளை அப்பானி வந்து இந்த மாப்பிள்ளை பையனை கூப்பிடு அப்படின்னு வந்து சொன்ன நேரம் மனோகரனை பார்த்து என்ன இது அப்படின்னு வந்து ஜீவா வந்து கேட்குறாங்க. என்னடா என்ன என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லி, எலும்புடா அப்படின்னு வந்து சட்டையை பிடிச்சி எழுப்பி அந்தால 5-6 போடுறாங்க. நம்ம அகிலா ஓடி வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு பிள்ளையும் தந்துக்கிட்டு நீ வந்து அடுத்தவளை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாப்பா அப்படின்னு சொல்ல நேரம் தேன் அப்படியே கண் கலங்கி அழுங்குறாங்க. இப்படி ஒரு கூத்து நீ பண்ணி வச்சுட்டு என்கிட்ட நல்ல விஷம் பட்டுட்டு என்னை ஏமாத்த பாத்தியாடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மொத்த குடும்பமும் சாக்காவி நிற்கிறாங்க. நாங்கள் மாப்பிள்ளை பையன் நல்லவன் அப்படின்னு நினச்சோம், ஆனால் இப்படி ஆகிட்டு நீ அப்போ தான் என் தலையில் இடி விழுந்துட்டு நான் பாண்டியை எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்னு தான் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஆனால் இவன் இப்படி ஒரு கூத்தை பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து மணமேடையில் தாலி கட்ட வர வந்து நம்மளுக்கு நம்மளை நம்பிக்கையை உடைப்பான்னு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொன்னாரோ. மனோ நீ என்னடா செய்த, அப்படி இவளை கழுத்தில் தாலி கட்டி பிள்ளையும் உண்டு பண்ணிக்கிட்டா இவளை கெட்ட வந்து அப்படின்னு வந்து சொன்ன நேரம் ஓங்கி நம்ம அப்பத்தாவும் கோபத்துக்கு அடிக்கிறாங்க. ஐயோ அப்பத்தா, இப்போ என்னோட மாப்பிள்ளை இப்போ ஜெயிலில் கம்பியானதா போச்சே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கலங்கி நிற்கிறாங்க நம்ம தேவி. அதோட பார்த்தோன்னா ஜீவாவையும் பார்க்குறாங்க. என்ன மொத்த குடும்பமும் புறாடா, நல்லதக்கா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ எங்களுக்கு தர வேண்டிய அந்த கையில் தந்த 4 லட்சத்தையும் ரிட்டன் தாங்க அப்படின்னு வந்து மீனாட்சி வந்து கரிகலங்க வைக்கிறாங்க அப்பத்தா.